ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயன் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முள்ளங்கி எறா குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துப்போம். இது ரொம்ப ஈஸி. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு வடவத்தை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு அது கூடயே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு பொடியாக வெட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின அப்புறம் காஞ்ச எறாவை போட்டுக்கோங்க. ட்ரை பால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா சாந்தான அப்புறம் முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டணும். குழம்புக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு திட்டமாக உப்பு போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு இது நல்லா வதங்கின இதில் இந்த குழம்ப அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே அதுக்கப்புறமேட்டா திறந்துட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியில். அவ்வளோதான் குழம்பு. முள்ளங்கி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இங்கே கூட கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம்.